அடுத்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அழைப்பது தரம் 10 வளைய தலைவர் ரஃபீக் சார் அவர்களை. அதிபர் MIM இலியாஸ் ஆசிரியர் அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம். செல்வன் அஸ்லி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றிகள் இலியாஸ் ஆசிரியர் அவர்களுக்கு. அடுத்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அழைப்பது தரம் 9 வளைய தலைவர் MS சீனந்துரை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வழங்குவதற்காக நாம் அழைப்பது செல்வன் PM சமீர் அவர்களை. நாம் அழைப்பது எமது பாடசாலையின் உப அதிபரில் ஒருவரான சம்சுமா ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதனை வழங்குவதற்காக செல்வன் ஜம்சீத் முகமது அவர்கள் இதோ. நன்றிகள் சம்சுமா ஆசிரியர் அவர்களுக்கு. அடுத்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்வதற்காக நாம் மேடை அழைப்பது YV ஆதலபேஸ் சார் அவர்களை. 8 வளைய தலைவர் ACM வசீர் சார் அவர்களை. தொடர்ந்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அழைப்பது தரம் 7 வளைய தலைவி திருமதி RP மொஹைதீன் ஆசிரியர் அவர்களை. ஏங்கே உங்கள் கரவசங்கள். நினைவு சின்னத்தினை வழங்கியதற்காக நாம் அழைப்பது செல்வன் அகார் முகமது அவர்களை. நன்றிகள் இருவருக்கும் ஓடு சாக்கும். நன்றிகள். அழைப்பது தரம் 3 தரம் 4 பிரிவு தலைவர் ஜுனைதீன் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பொறுப்பாளர் செல்வன் நஜாத் அவர்களுடைய உடை இடம்பெறவிருக்கின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இச்சபையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று எங்களது பிரியாவிடை, உங்களது அறுவடை. 13 வருடங்களாய் என்னை காத்து பயிர் வளர்த்திருந்த இவ்விளைச்சல்களை நீங்கள் அறுவடை செய்ய இவ்வயலுக்கு வந்துள்ளீர். எங்களுக்கு நல்வாழ்த்து கூற வருக வருக வருக. நாங்கள் எதை பண்ணாலும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணுங்கிறது எங்களுடைய பழக்கம். எது செஞ்சாலும் நல்லதோ கெட்டதோ மற்றவங்க விமர்சிக்கப்படணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்போம். எதை பண்ணாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுங்கிறது எங்களுடைய பழக்க வழக்கம். ஏன்னா நாங்கள் மாணவர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். அதனால என்னவோ தெரியாது, இன்றைய நிகழ்வு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அனைத்தும் வித்தியாசமான நிகழ்வுகளாக இருந்துள்ளது. உண்மையிலேயே அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றைய அரங்கம். அது மாத்திரமன்றி இங்கு வைக்கப்பட்டுள்ள ஒரு பேர் எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த நிகழ்வுக்கும் இந்த அரங்கத்திற்கும் பொருத்தமான ஒரு பேர் அறுவடை. இவ்விளைச்சல்களை மாணவர்கள் ஏஎல் மாணவர்கள் என்னும் இவ்விளைச்சல்களை அறுவடை செய்ய போகிறீர்கள் என்பதனால் அறுவடை ஒரு மிகச்சிறந்த பொருத்தமான பேர். இன்று
ஆசிரியர்களுக்காய் நாங்கள் இன்று மயிலிறகினை கொடுத்து வரவேற்பு செய்கிறோம். அதற்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது. மயிலினை பொறுத்தவரையில் அதனுடைய விசேடம் என்னவென்றால், மழை மேகங்கள் வந்துவிட்டால் பார்ப்போர் கேட்போர் எதுவும் இல்லாமல் தன் அழகான தோகையை விரித்து ஆட முற்படும். அதுபோலவே நாங்களும் பாடசாலை என்பது மழை மேகங்கள். இத்தகைய நாளில் நாங்கள் எதையும் கணக்கில் எடுக்காமல் தோகைகளை விரித்து ஆடியிருக்கின்றோம். அதனால் நாங்கள் மயில் தோகைகளாய் வாழ்ந்திருக்கின்றோம். அதை நினைவூட்டும் வகையில் இன்று உங்களுக்கு மயில் தொகைகள் கொடுக்கப்பட்டு வரவேற்பு செய்திருந்தோம். அது மாத்திரமன்றி இன்று நாங்கள் ஆனந்தா மற்றும் நாலந்தாக்கள் படித்திருப்பதனை விட இந்த அஸ்ராஜில் படித்ததில் பெருமை அடைகிறேன். ஏனெனில் அந்த ஆனந்தாக்களில் உயர்தரத்தில் கல்விகள் கற்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த அஸ்ராஜில் உறவுகளிடத்திலே உறவாட கற்றுக் கொண்டிருக்கின்றோம். உயர்தரமான உணர்வுகளுடன் உறவாட கற்றிருக்கின்றோம். அதனால் நாங்கள் இந்த ஆனந்தா நாலந்தாவில் படித்திருப்பதனை விட இந்த அஸ்ராஜில் படித்திருப்பதில் பெருமை அடைகின்றேன். இன்றைய ஏற்பாடில் அனைத்து மாணவர்களினாலும் உருவாக்கப்பட்ட அனைத்து மாணவர்களின் உழைப்பினாலும் உள் மூச்சுகளாலும் இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இது சொல்லித் தருவதற்கு அல்ல. எனவே நாங்கள் இன்று விடைபெற்று சென்றாலும் விலகாது நம்முறவோ நாளை என்ற நாள் வரைக்கும். பிறப்புகள் சரித்திரமானாலும் நம் இறப்புகள் சரித்திரமாகட்டும். விடைபெறுகிறேன். நன்றி. வசலாம்.